Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ எதுமே இல்ல சட்டுன்னு செய்யணும் அப்படினா காலையிலயும் சரி நைட் டின்னருக்கும் சரி இந்த புலாவ் ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்கள் வந்து புலாவ் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அரிசி வந்து ஊற போட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து பிரியாணி அரிசி எடுக்கல, வீட்டில் நம்ம சாப்பாடுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்லேயே வந்து நான் 4 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். குக்கர் வச்சுட்டு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். நெய் எடுத்ததையுமே சேர்த்துவாங்க. நெய் வந்து இப்போ தான் வந்துட்டு வெண்ணெய் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கடைசியாக சேர்த்திக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ எண்ணெய் மட்டும் அதில் வந்து சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்திடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. ஏலக்காய் வந்து 4 எடுத்திருக்கேன், அதை சேர்த்திடலாம். பிரியாணி இலை, சோம்பு வந்து கொஞ்சமாக போடுறேன். ஒவ்வொருத்தர் புலாவுக்கு வந்து சோம்பு போட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி இலையில் வந்துட்டு நட்சத்திர மொக்கு, கடல் பாசி, அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ. அன்னாச்சிப்பூ வந்து இல்லை, நீங்கள் ஆனால் சேர்த்திக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும் புலாவ். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி பருப்பு, இப்போ வெங்காயம் வந்து சேர்த்திடலாம். 4 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத நான் நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடுறேன். ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்திடலாம். இன்னொரு 1/2 கப் சேர்த்திடுறேன். இதுலேயே நீங்கள் கேரட் கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் பட்டாணி ஊற வைக்கலனா கூட ப்ளைன் புலாவை கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து பட்டாணி நல்லா வதங்கணும். பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பெப்பர் தான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் அதில் எது பிடிக்குமோ, எந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ பச்சை மிளகானா பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு தூள் வந்து சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்திக்கிறேன். இந்த பக்கம் வந்து நெய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். வீட்டிலேயே எடுக்கப்பட்ட வெண்ணெய்ங்க. இந்த டம்ளரில் வந்துட்டு நான் 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, இதுலேயே வந்துட்டு 8 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் சேர்த்த போகிறேன். இது வந்து புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு அப்படி டபுளாக 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதே புது அரிசியாக இருந்தால் நீங்கள் 1.5 டம்ளர் தான் எடுத்துக்கணும் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே பாஸ்மதி ரைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 200 கிராம் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 டம்ளர் வந்து தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுலேயே வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துறேன். உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்காது, ப்ளைனாக வேணும்னா நீங்கள் இதோடையே நிறுத்திடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டாணி வேகும் போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேன், அதனால் இப்போ இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசியை வந்து சேர்த்திடுங்க. இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். கம கமன்னு நெய் தயாராகிடுச்சுங்க. கடைசியாக வந்து நம்ம புலாவில் வந்து சேர்த்திடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சும்மா வந்து லிட் மட்டும் போட்டு அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். தண்ணி வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் சேர்த்திடுறேன். இதுலேயே வந்து நெய் வந்து அப்படி மேலாக விட்டுக்கிறேன். பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப கிளற வேண்டாம், அது உடஞ்சிரும் அரிசி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் நல்லா போட்டு விசில் போட்டு மூடிடுங்க. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் நல்லா போனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு விசில்லாம் விடணும் அவசியமே இல்லை. மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் விசில் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக தயாராகி வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உதிரி உதிரியாகவே இருக்குது. வாசனை நல்லா கம கமன்னு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு கூட வந்து நல்லா காரமான உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நீங்கள் சடனாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதும் இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா குட்டியை லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.